Taste the Daily. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தை அமாவாசையையொட்டி ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதேபோல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தில் முன்னோர்களுக்கு எள், அரிசி, காய்கறிகள், பிண்டம், அகத்திக்கீரை வைத்து தர்ப்பணம் செய்தனர். மேலும் தென்காசி மாவட்டம் குற்றால அருவி கரைகளில் அதிகாலை முதலே ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தை அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூட்டுத்தரை காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து புனித நீராடி பிண்டம், காய்கறிகள் படைத்து பித்ருக்களின் தோஷங்கள் நீங்க சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். அதேபோல் மயிலாடுதுறையில் 12 தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற காவிரி துள கட்ட ரிஷிப தீர்த்தத்தில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தை மாதம் 10 நாட்கள் நடைபெறும் தை தெப்பத் திருவிழா கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் உற்சவர் சன்னதியின் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு 16 வகை சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதையடுத்து தங்கமுலம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் தெப்பத் திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.